தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம், உயிரிழந்தவர்கள் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. கோட்டாபயவின் வீட்டில் பிள்ளையான் குழுவுடன் அசாத் மௌலானா அம்பலப்படுத்திய சட்டமா அதிபர் திணைக்களம். அயல் வீட்டு 6 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம், சந்தேக நபருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை. நீர்கொழும்பு சிறை வன்முறைக்கு காரணமானவர் பூச சிறைச்சாலைக்கு. தாயின் தகாத உறவால் பாடசாலை சிறுமி அனுபவித்த துயரம். வீடு ஒன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளம்பெண், போலீசார் சந்தேகம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதலில் உயிரிழந்த 7 சிறை அதிகாரிகள் மற்றும் 20 சிறை கைதிகளின் உடல்களுக்கு பிரேத பரிசோதனை நடத்தி அந்த பிரேத பரிசோதனை அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு பிரதம நீதவான் ஷிலானி பெரேரா இன்று நீர்கொழும்பு மருத்துவமனையின் சிறப்பு சட்ட மருத்துவ அதிகாரி WSR விக்ரமரத்னவிற்கு உத்தரவிட்டார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்ப பாதுகாவலர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்து பிரேத பரிசோதனைகளை நடத்திய பின்னர் உடல்களை இறந்தவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு நீர்கொழும்பு தலைமையகத்தின் பிரதம ஆய்வாளர் திரின தம்சித் ஹெட்டியாராச்சிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இச்சம்பவம் தொடர்பான விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு நீதவான் உத்தரவிட்டார். நீர்கொழும்பு தலைமையகத்தின் தலைமை ஆய்வாளர் திலின தம்சித் ஹெட்டியாராச்சி மற்றும் நீதித்துறை காவல்துறை அதிகாரி சர்ஜன் பண்டாரபி ஆகியோர் சம்பவம் தொடர்பான விவரங்களை நீதிமன்றத்தில் அறிக்கை மூலம் சமர்ப்பித்த போது இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இந்த மோதலில் உயிரிழந்த 27 பேருக்கு பிரேத பரிசோதனை நடத்துமாறு நீர்கொழும்பு பொது மருத்துவமனையின் சிறப்பு சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட வேண்டும் என காவல்துறை நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டது. சமர்ப்பிக்கப்பட்ட விவரங்களை கருத்தில் கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு பிரேத பரிசோதனை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் மிரிஹானா இல்லத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடல் ஒன்றை சட்டமா அதிபர் திணைக்களம் வெளிப்படுத்தியுள்ளது. கோட்டாபயவின் இல்லத்திற்கு பிள்ளையானின் நெருங்கிய நண்பரான இனிய பாரதி அழைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் அங்கு சென்றபோது அசாத் மௌலானா, பிள்ளையானின் சகோதரர் மற்றும் அவரது முன்னாள் பொருளாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் அங்கு இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயம் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்ய வேண்டாம் என கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் வெளிவந்துள்ளது. அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தம்மை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மனுவில் குறிப்பிட்டுள்ள கோட்டாபய ராஜபக்ஷ தமக்கு அசாத் மௌலானாவுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவரை தமக்கு தெரியாது என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகர்ஜி ஹேரத் கோட்டாபய தனது மனுவில் குறிப்பிட்டுள்ள அந்த கூற்று உண்மைக்கு புறம்பானதென நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கோட்டாபய அசாத் மௌலானாவும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் இனிய பாரதி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த புகைப்படத்தின் பின்னணியில் உள்ள சம்பவங்களை விளக்கியுள்ளார். அதன்படி ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட நாளில் இனிய பாரதி என்பவருக்கு கபில
ஹெந்தவித்தாரண என்பவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. கருணா மற்றும் பிள்ளையான் ஆகிய இரு குழுக்களுடனும் பணியாற்றியதாக கூறப்படும் இனிய பாரதி கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கொலைகள் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ளவர் கபில ஹெந்தவித்தாரண இனிய பாரதியை மிரிஹானாவில் உள்ள கோட்டாபயவின் இல்லத்திற்கு வருமாறு அழைத்ததாகவும் அதன்படி அவர் திருக்கோவிலிலிருந்து மிரிஹானாவிற்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அவர் அங்கு சென்றபோது அசாத் மௌலானா ஏற்கனவே அங்கு இருந்ததுடன் பிள்ளையானின் செயலாளராக பணியாற்றிய பிரசாந்தன், பிள்ளையானின் சகோதரர், முன்னாள் பொருளாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலரும் அங்கு இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலுக்கு காரணமானவர் என கூறப்படும் கட்டுவெல்லேகம சுரேஷ் என்பவர் பூச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலக குழு உறுப்பினரான கெஹல் பத்ர பத்மே என்பவரின் நெருங்கிய கூட்டாளி என கூறப்படும் கட்டுவெல்லேகம சுரேஷ் மீது கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த நபர் 2016ஆம் ஆண்டு நாரமல பிரதேசத்தில் உள்ள விகாரையொன்றில் பிக்கு ஒருவரையும் அங்கு உதவியாளராக இருந்தவரையும் தாக்கி கட்டி வைத்து அங்குள்ள தூபியை சேதப்படுத்திய குற்றச்சாட்டும் இவருக்கு எதிராக உள்ளது. நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதுடன் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு ஒன்றிற்காக அவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பதுளை வெளிமடையில் 12 வயது பாடசாலை மாணவி ஒருவர் தனது சகோதரன் உள்ளிட்ட மூவரால் தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சிறுமி கடந்த 2 ஆண்டுகளாக இந்த துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் வெளிமடை போகஹம்பர பிரதேசத்திலேயே இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்த விசாரணைகளில் தெரியவந்துள்ள தகவல்கள், சிறுமியின் தாய் புத்தளம் மதுரங்குடியை சேர்ந்த நபர் ஒருவருடன் தொடர்பில் இருந்துள்ளார். கணவருடன் வசித்து வந்த போதிலும் அடிக்கடி மதுரங்குடிக்கு தனது மகளையும் அழைத்து சென்று அந்த நபரை சந்திப்பதை தாய் விளக்கமாக கொண்டிருந்தார். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு தனது தாயுடன் மதுரங்குடிக்கு சென்றிருந்த போது அங்குள்ள 2 இளைஞர்களால் அந்த சிறுமி முதலில் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாதிக்கப்பட்ட சிறுமியின் 21 வயதுடைய சொந்த சகோதரனே அவரை தொடர்ந்து பாலியல் வன்புணர்விற்கு உள்ளாக்கியுள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வெளிமடை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை பதுளை மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார மற்றும் பண்டார்வளை பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் PMG பெரேரா ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் போகஹும்பர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் TRNR பண்டார தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். பாணந்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்கணுவ வீதியில் உள்ள வாடகை வீடு ஒன்றிலிருந்து இளம்பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் பாணந்துறை வடக்கு கல்கணுவ வீதியில் உள்ள வாடகை வீட்டில் தங்கியிருந்து தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் சட்டப்பட்ட படிப்பை பயின்று வந்த மானமரக்கலகே நதுனி சஹஸ்ரீ குரே என்ற 26 வயதுடைய ஜுவதி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளம்பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதோடு அவர் இவ்வீட்டிலிருந்து தனது கல்வி நடவடிக்கைகளையும் மேலதிகமாக சட்டத்தரணி ஒருவரின் நீதிமன்ற பணிகளையும் மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் இது தற்கொலையா அல்லது வேறு ஏதேனும் சம்பவமா என்பது தொடர்பில் பாணந்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2010ஆம் ஆண்டு மொனரஹாலையில் 6 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த நபருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை மற்றும் 8 வருட கடுமையான சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. தனது அண்டை வீட்டை சேர்ந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு பிரதிவாதி மீது சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. விசாரணையை தொடர்ந்து மொனரஹாலை உயர்நீதிமன்றம் பிரதிவாதியை குற்றவாளி என தீர்ப்பளித்து அவருக்கு 8 வருட கடுமையான சிறை தண்டனை விதித்தது. அத்துடன் 20,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிட்டது. தனக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பையும் தண்டனையையும் எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த பிரதிவாதி பல்வேறு காரணங்களை முன்வைத்தார். குறிப்பாக அரசு தரப்பு சாட்சியங்களை மதிப்பிடுவதில் விசாரணை நீதிபதி தவறான அணுகுமுறையை கையாண்டதாகவும் அரசு தரப்பு வழக்கில் இருந்த முரண்பாடுகளை சரியாக பகுப்பாய்வு செய்ய தவறியதாகவும் அவர் வாதிட்டார். இவ்வாதங்களை நிராகரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம்
பாதிக்கப்பட்ட சிறுமியின் வாக்குமூலமானது சுயாதீன சாட்சிகள் மூலம் முன்வைக்கப்பட்ட தெளிவான மற்றும் வலுவான சான்றுகளால் உறுதிப்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான குற்றச்சாட்டை அரசு தரப்பு நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துவிட்டதாக விசாரணை நீதிபதி சரியாகவே முடிவு செய்திருந்ததாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிலோ அல்லது தண்டனையிலோ தலையிடுவதற்கான எந்தவொரு முகாந்திரமும் இல்லை என்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கண்டறிந்தது. அதன்படி மொனராகலை உயர்நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு மற்றும் தண்டனை ஆகிய இரண்டையும் உறுதிப்படுத்திய மேன்முறையீட்டு நீதிமன்றம் சந்தேக நபரின் மேன்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது.